Hello friends, welcome back to my channel Info by Desi. இன்னைக்கு நம்ம Info by Desi சேனல்ல ஒரு ஈஸியான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோக்கு வரீங்கன்னா மறக்காம என்னோட Info by Desi சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இன்னைக்கு வீடியோல தட்டை எப்படி வீட்லயே ஈஸியா ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அது எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. கடாய் நல்லா சூடாகிடுச்சு. அதில் ஒரு 200 கிராம் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்து வறுத்துக்க போகிறோம். மாவு இப்போ நல்லா வறுத்தாச்சு, நல்லா வாசனை வருது, ஈரப்பதமும் போயிடுச்சு. இப்போது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மாவை ஒரு சல்லடையில் கொட்டி சலிச்சு எடுத்துக்கலாம். சல்லடையில் மாவு கொட்டிக்கோங்க. இப்போது அதே கடாயை மறுபடியும் ஸ்டவ்வில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. வானல் சூடான பிறகு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் முழு உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த உளுந்து நல்லா பொன்னிறம் வர அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போது உளுந்து நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா பவுடராக உளுந்தை அரைச்சி எடுத்துக்கலாம். வறுத்த உளுந்தை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இதை அரைச்சிட்டு காமிக்கிறேன். உளுந்து நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இதையும் சலிச்சிக்கலாம். அரைச்ச உளுந்து மாவும் அரிசி மாவையும் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட காஷ்மீரி மிளகாத்தூள் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி சாதாரண மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணுறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. வாசனைக்காக ஒரு 4-5 பல் பூண்டு எடுத்து நல்லா பொடியை கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கடலைப்பருப்பை 1 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கடலைப்பருப்பை நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். வறுத்த வேர்க்கடலையை இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக இடித்து எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு குழிக்கரண்டி அளவு சூடான எண்ணெயை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சூடான எண்ணெய் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடும்போது தட்டை ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். எண்ணெய் சூடாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ஸ்பூனை வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்பூன் எடுத்துகிட்டு கையால் நல்லா மாவை எண்ணெய் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா மாவோடு சேர்த்து பிசைஞ்ச பிறகு இப்படி பிடிச்சி எடுத்திங்கன்னா நல்லா பிடிக்கிற பதத்துக்கு வரணும். இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மாவை நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். ரொம்ப தண்ணியாகவும் பிசைஞ்சிட வேண்டாம். நான் மாவை பிசைஞ்சு எடுத்த பிறகு காமிக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு காயாமல் இருக்கிறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றி மாவு ஃபுல்லாக படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுருங்க. ஒரு வாழை இலையோ இல்லை பாலித்தீன் ஷீட்டோ எடுத்து அதில் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வாழை இலை எடுத்துருக்கேன். நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவில் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கோங்க. உருட்டிட்டு ஒன்று ஒன்றா இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் ரவுண்ட் ஷேப்பில் முடிஞ்ச வரைக்கும் தட்டிக்கோங்க. இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போது நம்ம ஆல்ரெடி தட்டி வச்சுருக்க தட்டையை எண்ணெயில் சேர்த்து மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் வந்த பிறகு இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சு எடுங்க. தட்டை 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு, பபிள்ஸ்லாம் அடங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதை எடுத்துடலாம். இப்போது ஃப்ரை பண்ண எல்லா தட்டையுமே ஒரு சர்விங் பிளேட்க்கு மாற்றி வச்சுருக்கேன். இந்த ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்கை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நேரம் எடுக்காமல் ஈஸியாக வீட்டிலே சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்பவே கிறிஸ்பியான இந்த தட்டையை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணவும் செய்யுங்க. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டாடா பை பை.